பாலக்காட் ட்ரெடிஷனலான பாலக்காட் டிஷஸ் பண்ணி கொடுக்கலாம். கருத்த மிளகு டிஷ் நீங்க சேப்பங்கிழங்கு, கருணக்கிழங்கு, வாழைக்காய் எதுல வேணாலும் பண்ணலாம். சேப்பங்கிழங்கு 2 விசில் ப்ரெஷர் குக் பண்ணிட்டு ஓரமா எடுத்து வச்சுக்கோங்க. அரைக்காய் துவரம்பருப்பு, கொஞ்சமா உப்பு சேர்த்து 4 விசில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில கொஞ்சமா ஆயில், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், வேக வச்ச சேப்பங்கிழங்காய் சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும். ஒரு மிக்சி ஜார்ல கொஞ்சமா தேங்காய், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, சீரகம் சேர்த்து நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். வேக வச்ச துவரம் பருப்பு 1 கப் தண்ணி சேர்த்து ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு ஒரு கொதி வர வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமா தேங்காய் எண்ணெய், 1 ஸ்பூன் கடுகு, 4 காஞ்ச மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை, பெருங்காயம் சேர்த்து தாளிச்சு எடுத்துக்கலாம். சூடான சாப்பாடுல இந்த குழம்ப ஊற்றி அப்பளத்தை நொறுக்கி சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட்